சதி அப்படிங்கிறது தவிர குடியுரிமை சார்ந்ததுங்கிறது உண்மை. அவர் சொல்றது வைகோ அவர்கள் சொன்னது போலவே இவர் சொன்னதும் உண்மை. குடியுரிமை சார்ந்ததுதான். சட்டம் மனித உரிமைகள் பற்றி, நம்ம கான்ஸ்டியூஷன் மனித உரிமைகள் பற்றி பேசும்போது எனி பர்சன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுது. எந்த ஒரு நபரும் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுது. வாக்குரிமை பற்றி பேசும்போது எனி சிட்டிசன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துது. கான்ஸ்டியூஷன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை உரிமைகள் தொடர்பானது, மனித உரிமைகள் தொடர்பானது போது எனி பர்சன் சொல்லுது. குடியுரிமை தொடர்பாக, வாக்குரிமை தொடர்பாக பேசும்போது எனி சிட்டிசன் பேசுது. வாக்குரிமை குடியுரிமை பெற்றவர்களுக்கு தான், போகிற வருபவர்களுக்கு கிடையாது, ஊடுருவல்காரர்களுக்கு கிடையாது, வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு கிடையாது. வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் குடியுரிமை பெற்று விட்டால் அவர்களுக்கு உண்டு. இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் குடியுரிமை பெற்றிருக்கிறாங்க. பாகிஸ்தான்காரங்க, ஏன் அமெரிக்காக்காரங்க எல்லாம் வரை வந்திருக்காங்க. அப்ப இங்க குடியுரிமை பெற்று இந்தியன் சிட்டிசன் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டு. நல்ல உதாரணம், எல்லோருக்கும் தெரிந்த உதாரணம், எந்த உள்நோக்கமும் இல்லாம நான் சொல்றேன், திருமதி சோனியா காந்தி. சோனியா காந்தி பிறந்தது இத்தாலியில, வளர்ந்தது இத்தாலியில, படிச்சது வெளிநாட்டுல. அவர் திருமணம் பண்ண பிறகு, குடியுரிமை பெற்ற பிறகு வாக்காளராக மாறிவிட்டார். யாருமே கேட்கலையே.